Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English tricks la இன்னைக்கு நம்ம day 7 classல இருக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன டாபிக் வாங்க இன்னைக்கு நம்ம டாபிக் குள்ள போலாம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு சொல்லி கிளியரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் எடுத்து முடிச்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் கொடுத்துருப்பேன், டெஸ்ட் வீடியோ இருக்கும். இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சுட்டா புரியலையா இல்லை என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இது பாசிட்டிவ் சென்டென்ஸாக அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாச்சும் அஃபர்மேட்டிவ்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதனால தான். ஸோ அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு, இன்னொரு பேர் வந்து அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸோட இன்னொரு பேர் வந்து நான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? அதை விடுங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவாக பேசுறது, நெகட்டிவ் சென்டென்ஸ்னா அது இல்லை முடியாதுன்னு பேசுறதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஹி இஸ் ஹாப்பி, அதே நெகட்டிவாக சொன்ன என்ன, ஹி இஸ் ஹாப்பி, ஹை சந்தோஷமாக இருக்கா, பாசிட்டிவ். ஹி இஸ் நாட் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இல்லை, நெகட்டிவ். ஓகேங்களாங்க? இப்போ இதுதான் பாசிட்டிவ், இதுதான் நெகட்டிவ். ஓகே. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு வேறு எதுவுமே இல்லைங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நோ, நாட், நெவர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுனாலே அது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாட்டுக்கு ஹி இஸ் நாட் ஹாப்பி பார்த்துட்டோம். நோ பார்த்தீங்கன்னா ஹி நோ ஸ்மோக்கிங், நோ பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது, இங்கே இது பார்க் பண்ணக்கூடாது. இந்த நோ, நாட், முடியாது இதெல்லாமே வந்து நெகட்டிவ்ங்க. ஸோ ஹி இஸ் நெவர் ஹாப்பி, இவன் எப்போவுமே ஹாப்பி கிடையாது. நெவர்ங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணாலே என்ன ஆகிடும், இதெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகிடும். ஸோ கிளியராக இருக்கா? ஓகே. ஷீ லைக்ஸ் காஃபி, அதோட நெகட்டிவ் என்னவா இருக்கும், ஷீ டசன்ட் லைக் காஃபி. சரி, ஓகே. ஏன் இங்கே டசன் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நிறைய வேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இஸ்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஷீ இஸ், ஷீ இஸ் நாட். ஷீ வாஸ், ஷீ வாஸ் நாட். ஹீ ஹேஸ் அ பென், ஹீ ஹேஸ் நாட் அ பென். ஹீ ஹசன்ட் அ பென், அவங்ககிட்ட பென் கிடையாது. தே ஹாவ் அ கார், தே ஹேவன்ட் அ கார். அவங்க கார் இருக்கு, கார் இல்லை. அதனால ஹாவ்க்கு ஹேவன்ட், ஹேஸ், ஹசன்ட், வாஸ், ஹசன்ட் அப்படி இருக்கு. லைக் இந்த மாதிரி இந்த வேர்ப்ஸ்க்கெல்லாம் இருக்கா, இந்த பி வேர்ப்ஸு, இந்த டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு வந்து எப்போவுமே நெகட்டிவ் கிடையாதுங்க. ஆக்ஷன் வேர்புக்கு நெகட்டிவ் வந்து ஷீ லைக் காஃபினா ஷீ லைக் இட் காஃபி அப்படின்னு இருக்கா, இல்லை. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு இது வந்து இது என்னதுங்க, அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், டூ வேர்ப்ஸ். இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸில் வர்ற இதுக்கு அந்த நெகட்டிவ் ஃபார்ம் இல்லாததுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் டூ வேர்ப்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்னால சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற வேர்ப் என்னங்க, சிங்குலர் வேர்ப். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் தான் ஏற்றது. ஸோ லைக்ஸுங்கிறது இந்த டூ வேர்ப்ஸில் எது சிங்குலர் வேர்பு, டூ வேர்ப்ஸில் சிங்குலர் வேர்ப் வந்து டஸ். டூ வேர்ப்ஸில் ப்ளூரல் வேர்ப் வந்து டூ. ஸோ இது வந்து சிங்குலருங்க. அப்போ சிங்குலர் வேர்பான டஸ், டஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெகட்டிவில் பண்ணுறதுனால டஸ் நாட். லைக் காஃபி, இது லைக்ஸ் எஸ் போகி லைக் காஃபின்னு ஆகிடும். ஓகேவா? இதுதான் ரூல். அப்புறம் ஷீ, தே லைக் காஃபி. தே வந்தால் லைக் தானே வரணும். தே லைக் காஃபினா தே, அந்த லைக்கோட லைக் வந்து ப்ளூரல் வேர்பு. ப்ளூரல் வேர்புக்கு இந்த நம்ம டூ வேர்ப்ஸில் எது ப்ளூரல், டூ வேர்ப்ஸில் எது ப்ளூரல். இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1 அண்ட் டே 2 கிளாஸில் பாருங்கள். எது சிங்குலர் வேர்ப், அதுக்கு எது சிங்குலர் சப்ஜெக்ட், எது சிங்குலர் வேர்ப், எந்த சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு எந்த சிங்குலர் வேர்ப் வரும்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இதான் முடிக்கிறேன். லைக் டூ வேர்ப்ஸில் இந்த டூங்கிறது தான் ப்ளூரல் வேர்ப். தே லைக், தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட்னால நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். இது எஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஸுக்கு எஸ் வருது, நான் அப்படி தான் ட்ரிக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். இது லைக் வந்து do not. ஸோ ஷீ டசன்ட் லைக் காஃபிங்கிற மாதிரி தே டோன்ட் லைக் காஃபி. தே வந்துச்சுன்னா டோன்ட் வருங்க. ஸோ தே டோன்ட் லைக் காஃபி அந்த மாதிரி நீங்கள் போடணும். அண்ட்
ஸோ அவ்வளோதாங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இமீடியட்டாக போய் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன். டெஸ்ட்டை மறக்காமல் எடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம டே 8 கிளாஸில் ஒரு புது ட்ரிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.